இன்றைய செய்திகள். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய செய்திகள். விக்சித் பாரத் திட்ட ஆய்வு. விழுப்புரத்தில் விக்சித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் வளர்ச்சி பணிகளை அமைச்சர் என் ஆனந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவர் இருசக்கர வாகனத்தில் பயணித்து ஆய்வு மேற்கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவுக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்னை விஜி சரவணன் அவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை உறுதி செய்துள்ளது. மின்வாரிய ஊழியர்களுக்கு புதிய செல்போன். மீட்டர் ரீடிங் எடுக்கும் ஊழியர்களுக்கு புதிய செல்போன் வாங்க ரூபாய் 10,000 மற்றும் இணைய சேவைக்கான வசதிகள் வழங்கப்பட உள்ளன. பொங்கல் பரிசு. 2027 பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலைகள் கொள்முதல் செய்ய ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய ரக நூல்களில் தயாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயிற்சி. தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி செயலி உருவாக்கும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பொறியியல் தரவரிசை பட்டியல். பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பொது கலந்தாய்வு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெறும். சட்டப்படிப்பு சேர்க்கை. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் LLB படிப்புக்கு ஜூலை 19 வரை விண்ணப்பிக்கலாம். குரூப் 1 தேர்வு. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் 1 தேர்விற்கு ஜூலை 29 வரை விண்ணப்பிக்கலாம். முதல் நிலை தேர்வு செப்டம்பர் 6 நடைபெறும். ரயில்வே பணி நியமனம். ரயில்வேயில் 6557 டெக்னீசியன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூலை 29 வரை விண்ணப்பிக்கலாம். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. ரோபோ மூலம் மரக்கன்றுகள் வழங்குதல். தர்மபுரியில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வருபவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக போக்குவரத்து போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் நூதன முயற்சி எடுத்துள்ளனர். விதிகளை பின்பற்றுவோருக்கு ரோபோ மூலம் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரியில் சாராய ஊழல் அளிப்பு. ஒருவர் கைது. தர்மபுரி கோட்டப்பட்டி பகுதியில் ரகசிய தகவலின் பேரில் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது வாழை தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 70 லிட்டர் சாராய ஊறலை அளித்து சம்பந்தப்பட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். ஆட்சியரின் அதிரடி. சான்றிதழ்களை விரைந்து வழங்கிய நிர்வாகம். குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியுள்ள மாணவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக தேவைப்படும் பிறப்பு சான்று மற்றும் சாதி சான்று விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் தனி கவனம் செலுத்தி ஒரே வாரத்தில் பெற்று தந்துள்ளார். நிர்வாகத்தின் வேகமான இந்த செயல் சமூக ஆர்வலர்களால் பாராட்டப்படுகிறது. எழும்பூர் மருத்துவமனையில் ஆய்வு. எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் முதல்வர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் தாய்மார்களிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சீறி பாயும் தென்மேற்கு பருவமழை. நெல்லை குமரி தேசிய நெடுஞ்சாலையில் பலத்த காற்றின் காரணமாக தரக்கூரைகள் பறந்தன. ஆடி பிறப்பிற்கு முன்பே காற்று பலமாக வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ரேவத் சரண் முதல்வர் ஜோசப் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். புதிய அலுவலகம் திறப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி அலுவலகத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மருத்துவ சேவை மக்களின் உரிமை. காப்பீட்டு அட்டை இல்லாவிட்டாலும் சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது என அமைச்சர் அருண்ராஜ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் முறைகேடு நடந்தால் 104 எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் எனவும் நோயாளிகளுக்கென அடிப்படை வசதிகள் விரைவில் மேம்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். மக்கள் சேவைக்கு முன்னுரிமை. மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஆனந்த் மக்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்ற முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் முதலாவது உலையில் ஏற்பட்ட பழுது காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய மற்றும் ரஷ்ய விஞ்ஞானிகள் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிறப்பு ரயில் சேவை. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மங்களூரு மற்றும் சென்னை கொல்லம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் குறிப்பிட்ட தேதிகளில் இந்த சேவை இருக்கும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. கோயில்களில் வெளிப்படைத்தன்மை. கோயில் நிர்வாகங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கவும் புகார்களை பெறவும் பிரத்யேக மின்னஞ்சல் முகவரி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உலக நாடுகளை அதிர வைத்த இந்திய மாத்திரை. அமெரிக்காவில் ஒரு மாத்திரையின் விலை சுமார் 85,000 ரூபாய் எனில் அதே மருந்தின் இந்திய விலை வெறும் 35 ரூபாயா? இந்திய மருந்து தயாரிப்பின் தரம் மற்றும் விலை உலக அரங்கில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிரடி சோதனை. காரைக்காலில் பள்ளிகளுக்கு அருகில் உள்ள பெட்டி கடைகளில் மிட்டாய் வடிவில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். குதிரை பேரம். 5 பேர் காவல். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 5 பேரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இலவச வேட்டி சேலை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதிய ரகத்திலான இலவச வேட்டி மற்றும் சேலைகளை வழங்க 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. கரூர் பயணத்திற்கு தயார். வரும் 10ஆம் தேதி கரூர் வருகை தரும் முதல்வர் ஜோசப் விஜய் அங்கு நடைபெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான மைதானத்தில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வயநாட்டில் நிலச்சரிவு. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பகுதிகளை அம்மாநில முதல்வர் வி.டி. சதீசன் நேரில் ஆய்வு செய்தார். தேசிய அளவிலான பார்வை. தேசிய அளவில் திமுகவும் தாவேகவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை திருமாவளவன் முன்வைத்துள்ளார். தனது கட்சி நிர்வாகி திமுகவில் இணைந்த விவகாரம் குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சர்களுடன் ஆலோசனை. தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் பர்வேஸ் மற்றும் வினோத் ஆகியோரை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. மருத்துவ இடங்கள் குறித்து விவாதம். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் 600 இடங்கள் குறைய வாய்ப்புள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவலை தெரிவித்துள்ளார். ஏழை மாணவர்களின் நலன் கருதி அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.